இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து நம்ம இன்றைக்கான தயவு செய்திக்கு போலாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பேசின முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பண்ண பிரசங்கத்துல மலை பிரசங்கம் தான். சரிங்களா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போனோம்னா என்னென்ன பண்ணணும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் நம்ம வந்து ஒரு 2-3 கிளாஸஸ் இதே நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மலைப்பிரசங்கம் வந்து எதன் அடிப்படையில இயேசு கிறிஸ்து பேசினாரு அப்படின்னா, அவர் புதுசா எதுவும் பேசணும். பழைய ஏற்பாடுல இருக்கிற விஷயத்தை தான் வந்து அவர் தொகுத்து மலைப்பிரசங்கத்துல பேசினாரு. ஆல்ரெடி வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல முக்கியமான எல்லா விஷயங்களும் தேவன் வந்து வெவ்வேறு இடத்துல சொல்லியிருந்தாரு. அதை இயேசு என்ன பண்றாருன்னா, அதை கம்பைல் பண்ணி ஒரே இதா வந்து சொல்றாருங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அதை நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்ப்போங்க. இதுல நம்ம வந்து சில பாடங்களும் கத்துக்கணுங்க, இல்லைங்களா? அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1ல நம்ம வந்து முக்கியமா 7 விஷயத்த பார்க்க போறோம், இல்லைங்களா? இதுல வந்து 28 விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலி, இல்லைங்களா? எல்லாம் ஒரே வாரத்துல பார்க்க முடியாது. ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆழமா பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷ்ல வந்து பி ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட இருக்க வேண்டிய குணங்கள், இல்லைங்களா? இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றாங்க. பிளெஸட் ஆர் தி புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்ட்டு. இதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பாக்குறோம். மேத்யூ சாப்டர் 5 verse 3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க? பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு தான். ஆவியில வந்து எளிமை இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆவியின் எளிமைனா என்ன? ஆவியில வந்து நம்ம பெருமையா கூட இருக்கலாம். ஆவியில வந்து நம்ம ரொம்ப கர்வம் பிடிச்சவங்களா இருக்கலாம். ஆனா ஆவியில எளிமை இருக்கணும் அப்படின்னா, தேவன் இல்லாம நம்ம ஒண்ணும் இல்லை, நம்மளோட நீதி ஒண்ணுமே கிடையாது, நம்மளோட நீதியெல்லாம் அழுக்கான கந்த, நம்ம வந்து வீக்கான ஒரு பாத்திரம், தேவனால தான் நம்மளுக்கு பலன் தர முடியும். அதை வந்து நம்ம உணரணுங்க. இந்த மாதிரி யார்கிட்ட இதயம் இருக்குதோ, இந்த மாதிரி ஆவி யார்கிட்ட இருக்குதோ, அவங்க கிட்ட தான் தேவன் வந்து வாசமா இருக்கிறது. அவங்கள தேவன் வந்து என்ன பண்றாங்க? ஆசீர்வதிக்கிறார், இல்லைங்களா? இத வந்து இயேசு கிறிஸ்து எதன் அடிப்படையில பேசுறாருன்னா, பழைய ஏற்பாடுல நிறைய இடத்துல தேவன் இதை பத்தி சொல்லியிருக்கிறாருங்க. வெவ்வேறு தீர்க்கதரிசிகள் மூலியமா பேசியிருக்கிறாரு. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ல இதை பத்தி வருதுங்க. ஐசையா சாப்டர் 57 verse 15ல. மகா உன்னதமும் உயர்ந்த இடத்திலும் வாசம் பண்ணுகிறவரும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் நசுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் அவர்களோடும் வாசம் பாத்தீங்களா? தேவன் வாசம் பண்ணுறது யார் கூடனாக்கா, இந்த நொறுங்குண்ட ஆவி இருக்கிறவங்க கூட தான், இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப ஆட்டியான ஸ்பிரிட். ஆட்டினாக்கா பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும், யாரோட இதோ எனக்கு தெய்வம் தேவையில்லை, நான் வந்து பரிசுத்தவான். கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கே அந்த ஆட்டிடியூட் வருதுங்க, இல்லைங்களா? சத்தியம் தெரியாதவங்களை வந்து கீழா பாக்குற அந்த எண்ணம். ஸோ அந்த எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன்னா சத்தியம் நம்மளுக்கு எச்சரிக்கிறது, அது ஒரு ஸ்லாக்கியம். நம்ம நீதிமான்றதுனால தேவன் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளிப்படுத்தாமல், தேவன் எதற்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு? நம்ம வந்து சீர் பண்ணணும், நம்மளோட வீக்னஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். எப்பவுமே வந்து நான் என்ற எண்ணம் வரக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆவியில வந்து அந்த எளிமை எப்போதுமே இருக்க வேண்டும், இல்லைங்களா? சோ தேவன் என்ன சொல்றாருனாக்கா, நான் யாரை உத்து கவனிக்கிறேன் அப்படின்னாக்கா, என்னோட வார்த்தைக்கு யார் வந்து நடுங்குறாங்களோ. இப்போ வசனத்தை நம்ம வார வாரம் கேட்கிறோம். வீக்ல வந்து இன்பிட்வீன்ல கூட பிரதர்ஸ் நிறைய இடத்துல சப்ஜெக்ட்ஸ் பேசுறாங்க. அந்த வசனத்தை கேட்டுட்டு நம்ம சும்மா அப்படி வந்து இருக்கிறது இல்லைங்க. அந்த வசனத்தை கேட்டவொடனே ஒரு எழுப்புதல் நம்ம மனசுல வரணும். நான் பண்றது தவறு, தேவன் என்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம நடுங்கணும், இல்லைங்களா? அந்த ஒரு இது வரலன்னு வச்சுங்களேன், கஷ்டம். இப்ப பேதுரு கூட வந்து நீங்க பெண்டகோஸ்ட் நாள்ல வந்து ஒரு ஊழியம் பண்றாருங்க, பேசுறாரு. அப்போ அவங்களோட இதயத்துல வந்து கிரியா வந்துருதுங்க. அவங்க இமிடியேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன பண்ணணும் இப்போன்னு கேக்குறாங்க. அதுதான் வந்து நம்மளோட எண்ணமா இருக்கணும். வசனத்தை கேட்டவனே இப்ப தேவனுக்கு நான் என்ன பண்ணணும், இல்லைங்களா? இவ்வளவு வசனத்தை கேட்டிருக்கிறோம், இல்லைங்களா? தேவனுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த தாட் வந்துட்டே இருக்கணும் நம்ம மைண்ட்ல. ஏசாயா 66:2ங்க. ஐசையா சாப்டர் 66 verse 2.
என்னுடைய கரம் இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியில் எளிமையுள்ளவனும் நசுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனுமாய் இருக்கிறவனையே நோக்கி பாத்தீங்களா? தேவன் யாரை நோக்கி பார்க்கின்றார்? நொறுண்ட இதயம், அம்பலான ஸ்பிரிட், ஆவியில எளிமையுள்ளவங்களை மட்டும்தான் தேவன் கண்ணோக்கி பாக்குறாருங்க. தேவன் வாசம் பண்றது அவங்க கூட தான், கண்ணோக்கி பாக்குறது அவங்க கூட தான். அப்போ வசனத்தை தேவன் நம்ம கிட்ட பேசும்போது இம்மிடியட்டா நம்ம ரியாக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அந்த தாழ்மை இருக்கணும். இப்போ மரியாள் கூட என்ன சொல்றாங்களோ, அந்த ஏஞ்சல் கிட்ட நீங்க சொல்றபடியே ஆகட்டும் அப்படின்றாங்களா? சரிங்க, அடிமை நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம தேவன் என்ன சொன்னாலும் அது அப்படியே ஆகட்டும்ன்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் இருக்கணுமே தவிர நம்ம யோசிக்க கூடாதுங்க இல்லைங்களா? லுக்கிங் பேக்கே இருக்கக்கூடாது. சங்கீதம் 51:17 என்ன சொல்றாருனாக்கா, நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களே தேவன் என்னங்க விளக்குறது இல்லை இல்லைங்களா? தேவன் அவங்களுக்கு நன்மை தான் செய்யறாரு அப்படின்ட்டு. சாம் சாப்டர் 51:17 ஆவிதான் புறக்கணிக்கிறது இல்லைங்க. நம்ம என்னதான் பாவம் செய்தாலும், எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நம்ம பாவம் செஞ்சாலும் தேவன் கிட்ட திருப்பி நொறுங்குண்ட இதயத்தோட, அம்பிள் ஸ்பிரிட்டோட, ஓகேங்களா, அந்த ஸ்பிரிட்டை போர் பண்ணிக்கின்னு தேவன் கிட்ட நம்ம ஜெபம் பண்ணா நம்ம ஜெபத்தை கேட்கிறாருங்க. அவரு மனாசே அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, இஸ்ரேல் ராஜாக்கள்லயே அதிகமான நாட்கள் ஆளுகை செய்த ராஜா இவரு தான். ரொம்ப ஜாஸ்தி நாள். ஆனா பண்ணது பூராமே அட்டுழியம் தாங்க. என்னன்னா பாவம் பண்றாருனாக்கா, விக்கிரகாராதனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பலி கொடுக்கறது இல்லைங்களா? பசங்களே பலி கொடுக்கறது, என்னன்னா அருவருப்பு பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ட்க்கு அப்புறம் அவருக்கு ரியலைஸ் ஆயிடுது, நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்ட்டு தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாரு. அப்ப போயிட்டு தேவன் இடத்துல அவர் என்ன பண்றாருனாக்கா ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணவனே தேவன் என்ன பண்றாரு, அவரை பாக்குறாருங்க. ஏன்னா அவரோட ஆவியில எளிமை வந்துடுச்சு. இவ்வளவு நாள் ஆவியில என்ன ஆயிடுச்சுனாக்கா பெருமை இருந்துச்சு. இன்னைக்கு அவரோட ஆவியில எளிமை வந்ததுனால தேவன் என்ன பண்றாருங்க, அவருக்கு கிருபை அளித்தாருங்க இல்லைங்களா? சோ இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, ஒரு மனிதன் எவ்வளவு தவறான வழியில போனாலுமே மன திரும்பி தேவன் கிட்ட ரிட்டர்ன் வந்தா தேவன் புறக்கணிக்கிறதே கிடையாது, ஏத்துக்கிறாரு இல்லைங்களா? மன்னிச்சுறாரு. இதுதான் தேவனுடைய குணம். மனுஷங்க நம்ம தான் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவன் கிட்ட இருக்கிற மிஸ்டேக் மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆனா தேவன் அவ்வளவு ஈஸியா வெறும் தப்புங்களை மட்டும் பாக்குறது கிடையாது, இதயத்தை பாக்குறாரு. திருந்திட்டாருனாக்கா இம்மீடியட்டா அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க தேவன் இல்லைங்களா? சோ அந்த ஒரு இது நம்ம கிட்ட இருக்கணும் கேரக்டர். ரெண்டாவது விஷயம் இயேசு கிறிஸ்து சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றாங்க. மத்தேயு 5:4. மேத்யூ சாப்டர் 5:4 பாத்தீங்களா? துயரப்படுறது எதுக்காக துயரப்படுறது? பாவம் பண்ணிட்டு துயரப்படுறது அல்ல, இன்னொருத்தரை ஏமாத்திட்டு அதனால நம்மளுக்கு கான்சிக்வன்சஸ் வரும். சில பேர் அப்படி இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னாக்கா, மற்றவங்களோட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு இல்லைங்களா, அவங்களுக்கே பீஸ் இருக்காது, சமாதானம் இருக்காது லைஃப்ல. ஏன்னா மற்றவங்களுக்கு ஏமாத்திட்டாங்க இல்லைங்களா, அதனால துயரம் வந்துதான் வருங்க. அதை பத்தி சொல்ல இல்லைங்களா, தேவனோட வழியில நடந்துட்டு உண்மையா இருந்து அதற்காக கஷ்டப்படுறவங்கள பத்தி சொல்றாங்க. துயரப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்களோ, பாவம் பண்ணிட்டு துயரப்படுறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, இன்னொருத்தருக்கு தப்பு செஞ்சுட்டு துயரப்படுறவங்க இருக்காங்க. இது யாருனாக்கா தேவனோட வழியில நடந்து அதுக்காக கஷ்டப்பட்டு அழுகையில இருக்கிறவங்கள தேவன் சொல்றாரு, இவங்க பாக்கியவான்கள் இல்லைங்களா. பாவம் பண்ணிட்டு உன்னத்துல துரோகம் பண்ணிட்டு அழுகுறவங்கள பார்த்து நீங்க பாக்கியவான்கள் தேவன் சொல்லுவாருங்களா? சொல்ல மாட்டாரு இல்லைங்களா. சோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏசாயா 61:1 சொல்றாரு பாருங்க. இயேசு இதோட அடிப்படையில தான் இதை பேசுறாரு. பழைய ஏற்பாடுல இதை பத்தி இருக்குது இல்லைங்களா. ஐசையா சாப்டர் 61:1 இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும். பாத்தீங்களா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். இருதயம் நொறுங்குண்டவர்கள் இருக்கிறாங்க, சத்தியத்துல இருக்கிறவங்களே ரொம்ப அன்பா ஒரு பையனை வளர்த்துருப்பாங்க, சடன்ல ஒரு வியாதி இறந்துருவாங்க. எவ்வளவு துயரம் வரும் இல்லைங்களா அவங்களுக்கு இல்லைங்களா. நல்லா கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும், ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க, சடன்ல ஹஸ்பண்ட் இறந்துருவாருங்க.
இதெல்லாம் நம்ம சபையில இருந்துக்கிறதா சொல்லிங்கிறேன். எக்ஸாம்பிள் இல்லைங்களா? அவங்களுக்கு எவ்வளவு துயரம் இருக்கும் மனசு. ஆனா அவங்க இன்னைக்கு வரைக்கும் தேவனை வந்து கேள்வி கேட்கல, சத்தியத்தை விட்டு தூரம் போலங்க. சபைக்கு வராங்க, நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவங்க வந்துக்கிறாங்க. நிச்சயமா இவங்க வந்து பாக்கியவான்கள் 100% சொல்லலாங்க இல்லைங்களா? தேவனை வந்து அவங்க தூஷிக்கவே இல்லை. பாத்தீங்களா? இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வேற யாருக்குன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பா தேவனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாருங்க. ஆனா அவங்க என்னங்க தேவன் மேல நம்பிக்கையா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க இல்லைங்களா? மகன் செத்து அடுத்த வாரமே யாரும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேரு இல்லைங்களா? ஆனா உயிரப்படுறவங்க பாக்கியவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாங்க இல்லைங்களா? சங்கீதம் 126:5 என்ன சொல்றாரு பாருங்க. Psalm 126:5. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். பாத்தீங்களா? இன்னைக்கு கண்ணீரோட விதைத்து இருக்கிறாங்க அந்த பையனை இல்லைங்களா? ஆனா சந்தோஷத்தோட அவன் ஏஞ்சி வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? இல்லைங்களா? அந்த கணவர் ஏஞ்சி வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு தாய் ஏஞ்சி வரும்போது, தகப்பன் ஏஞ்சி வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? இதை அடிப்படையில வச்சுதான் இயேசு கிறிஸ்து அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கணும்னாக்கா ஜோசியா இருக்கிறாரு. அவருக்கு வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணம் கிடைக்குதுங்க. அவர் என்ன பண்றாருன்னா அந்த வசனத்தை கேட்கும் போது துணியை கிழிச்சுக்கிறாரு. ஏன்னா அவன் இந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டோமா, நம்ம வந்து சீர் பொருந்தணும் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருங்க, ஒரு எழுப்புதல் அந்த ஊர்ல வந்து கொண்டு வராரு. ரொம்ப பெரிய எழுப்புதல். இத்தனைக்கும் ரொம்ப யங்ஸ்டர் தான் அவரு இல்லைங்களா? சோ இந்த காட்லி சாரோ இல்லைங்களா, பாவமான சாரோ கிடையாதுங்க, காட்லி சாரோ, தெய்வீகமான துக்கப்படுதல் இல்லைங்களா? தேவனுக்காக துக்கப்படுறது. நான் இந்த மாதிரி தவறான வழியில போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக துக்கப்படுறது, நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு துக்கப்படுறது. இதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஏற்ற வேலையில வந்து கனிகள் கொடுப்பாருங்க இல்லைங்களா? சோ அந்த விஷயத்துல வந்து ஜோசியா என்ன பண்ணாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தாருங்க. சோ இத அடிப்படையில தான் இயேசு சொன்னாங்க. மூணாவது என்ன சொன்னாருன்னா இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல மத்தேயு 5:5 மேத்யூ சாப்டர் 5:5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பாத்தீங்களா? சாந்த குணம். இப்போ பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது மோசையை போல சாந்த குணம் உள்ளவர்கள் யாருமே இல்லை பூமியில அப்படின்ட்டு இருக்குது. ஆனா அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு தடவை கோவம் வந்துருது இல்லைங்களா? சாந்த குணம் யார்கிட்ட நம்ம காட்டணும், ரொம்ப நம்ம கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்கள்ட்ட ஆப்வியஸா நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா தான் இருப்போம். ஆனா ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க, நம்ம மனசை காயப்படுத்தினே இருக்கிறாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்றாங்க இல்லைங்களா, காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க இல்லைங்களா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறது, உதாசீனப்படுத்துறது, நம்மளை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பாருங்க இல்லைங்களா? ஒரு ஆதாயத்துக்காக நம்ம கிட்ட பழகுறது இல்லைங்களா, மாய்மாலமான 2 வேஷம் போடுறது ஓகேங்களா? ஸோ சத்தியத்திலேயே கொஞ்சம் இருக்கிறது, உலகத்திலேயே கொஞ்சம் இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இல்லைங்களா? ஸோ என்ன சொல்றாருனாக்கா சாந்த குணம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம சாந்தமா இருக்கணுங்க. நான் தேவன் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தருவாரு, அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது. தேவன் வந்து மனுஷன்கிட்ட வெறுக்கிற விஷயம் என்னன்னாக்கா பாவம் தான் வெறுக்கிறாரே தவிர பாவிகளை தேவன் வெறுக்கிறது கிடையாது. நான் எல்லாருமே அவரோட பிள்ளைகள் தாங்க. நம்ம கூட வெறுக்கலாம் பசங்களை ஒரு தடவை தப்பு பண்ணும் போது, ஆனா தேவன் வெறுத்து ஒதுக்குறதே கிடையாது. அதை அப்படி வெறுத்திருந்தா இயேசு கிறிஸ்துவ நமக்காக அவர் அனுப்பியிருக்கவே மாட்டாரு இல்லைங்களா? ஸோ அந்த சாந்த குணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் மேலனாக்கா அதுதாங்க, நமக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி துரோகம் பண்றாங்களோ, கெட்டது பண்றாங்களோ, இரிட்டேட் பண்றாங்களோ, நம்மள எதிரி மாதிரி பாக்குறாங்களோ, அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப சாந்தமா நடந்துக்கணும் இல்லைங்களா? சங்கீதம் 37:11 இதன் அடிப்படையில தான் இயேசு பேசுறாரு இல்லைங்களா? Psalms chapter 37:11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். பாத்தீங்களா? மன மகிழ்ச்சியா இருப்பாருங்க யாரு, சாந்த குணம் உள்ளவங்க. ஆனா பெருமை உள்ளவங்களுக்கு சமாதானமா இருக்காது, மன மகிழ்ச்சியா இருக்காது. ஆனா சாந்தம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா தேவனுடைய கட்டளையை வந்து நிறைவேற்றுறாங்க இல்லைங்களா? மீக்கா இருக்கும் போது ஏன்னா தேவனுக்கு சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிறோம்ட்டு ஒரு மன திருப்தி இருப்போம். அதே நம்ம எல்லாருக்கிட்டையும் விரோத வாழ்த்துன்னு பேசாம ஒருத்தரை ஒதுக்கி வச்சுட்டு இல்லைங்களா, எதுவும் நடக்காத மாதிரி நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், அங்க எந்த சமாதானமும் இருக்காது இல்லைங்களா? ஏன்னா தேவனுடைய கட்டளைக்கு நம்ம வந்து கீழ்ப்படியல, ஒரு மாயமாலமா சபைக்கு வந்துட்டு போறோம் அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நடக்கலங்க இல்லைங்களா? சபைக்கு போறதுக்கு முன்னாடி ஏசு என்ன சொல்றாரு, உன் காணிக்கை எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி உன்னோட சகோதரன் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா நீ என்ன பண்ணிட்டு வா, ஒப்பு விட்டுட்டு அவங்க நீ வந்து ஒப்புரவாக்கிட்டு வான்றாருங்க இல்லைங்களா? சோ நம்ம காணிக்கை வைக்கிறோம் அதெல்லாம் பண்றோம், ஓகே. எந்த மனசோட போறோம், உபவாசம் கூட பண்றோம், நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குதுங்க. எந்த மனசோட பண்றோன்றதுதான்
இல்லைங்களா? சாந்த குணத்தோட பண்றோமா, இல்ல வெறுப்பு உணர்ச்சி இருக்கா, வெஞ்சன்ஸ் எடுக்கிற கேரக்டர் இல்லைங்களா? அந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம அந்த கசப்போட வந்து பண்ணக்கூடாதுங்க. தேவன் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு இல்லைங்களா? அது மட்டும் என்ன சொல்றாருனாக்கா, ஏசாயால யாருக்கிட்ட சாந்த குணம் இருக்குதோ அவங்க வந்து கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏசாயா 29:19, ஐசாயா சாப்டர் 29:19. சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் தங்கள் சந்தோஷத்தை பெருக்குவார்கள். பாத்தீங்களா? சந்தோஷம் என்னங்க கர்த்தருக்குள்ள பெருகும், இன்க்ரீஸ் ஆகும்ன்றாரு. யாரு? சாந்த குணம் உள்ளவங்களுக்கு. கண்டினியூ பண்ணுங்க. மனுஷரில் ஏழைகளானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியம். இப்போ போவாஸ்கிறாருங்க, அவர் அந்த ஊர்ல ரொம்ப பெரிய பணக்காரர், எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா எவ்வளவு சாந்த குணம் இருந்துச்சு இல்லைங்களா? அவர் வந்து அவங்கள காப்பாற்றணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்க, புருஷன் இருந்துட்டு இருக்கிறாங்க, இவங்களை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த சரிங்களா வெல்த் எவ்வளோ இருந்துச்சுங்க. ஆனா அவர்கிட்ட இன்னும் அதிகமா என்ன இருந்துச்சுன்னு தெரியுங்களா? தயவு இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, மனத்தாழ்வு இருந்துச்சு அவர்கிட்ட. இதனால்தான் வந்து அவர் ஐஸ்வரவான். காசு இருந்ததுனால கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குதுங்க, கொடுக்குற எண்ணம் இருக்காது இல்லைங்களா? ஒரு ஏழைங்களை பார்த்தா இறங்குற புத்தி வராது இல்லைங்களா? பணம் மட்டும் சொத்து கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கும் அவங்க கிட்ட, ஆனா கேரக்டர்ல வந்து ஜீரோ இல்லைங்களா? தேவன் அதை பாக்குறது இல்லைங்க சரிங்களா? ஸோ இதனாலதான் வந்து இந்த மீக்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த மனத்தாழ்மைன்றது இல்லைங்களா, சாந்த குணம்ன்றது எப்பவுமே ஸ்ட்ரென்த் தான், அது வீக்னஸ் கிடையாதுங்க இல்லைங்களா? ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் அது, அது எல்லாருக்கிட்டே இருக்கிறது இல்லை, அதனாலதான் ரொம்ப பெரிய பலன் அது சரிங்களா? 4வது இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 5:6, மேத்யூ சாப்டர் 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பாத்தீங்களா? எதன் மேல பசிதாகம்னு சொல்றாருங்க? நீதியின் மேல பசிதாக இருக்கணும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எதன் மேல பசிதாகம்னாக்கா வேற வேற விஷயங்கள் இருக்குதுங்க. சில பேருக்கு என்டர்டைன்மெண்ட், இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஃபுட்பால் சீசன்னால ஃபுட்பால்ல பசிதாகம், நைட் எல்லாம் உட்காந்து பாக்குறாரு இல்லைங்களா? அது யூஎஸ் கனடாலாம் ஐன்னு இருக்கு, நைட் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இல்லைங்களா, அதுல என்ஜாய்மெண்ட் இல்லைங்களா? சில பேருக்கு அவங்க ஃபேவரட் ஹீரோ மேல பசிதாகும், அவங்க உட்காந்து அவர் படத்தையே பார்த்துங்கிறது, ஃபேன் வர்ஷிப் பண்றது. எதனா ஒரு ரூபாய் பிரோஜனம் இதுல இருக்குதுனாக்கா? கண்டிப்பா கிடையாது இல்லைங்களா? அதே தேவனுடைய வசனத்தை நம்ம உட்காந்து பச்சனா அது ஏதாவது பிரயோஜனம் இருக்குதுங்க இல்லைங்களா? ஒரு நல்லது நம்ம வந்து கத்துக்கலாம். இவங்க பின்னாடி போறதுனா, இவங்கள வர்ஷிப் பண்றதுனால எதனா ஒரு பிரயோஜனம் இருக்குதுங்களா? ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல பசிதாகுங்க. சில பேர் பணம் சம்பாதிக்கணும்னு பசிதாகும், சில பேருக்கு வந்து ஃபேம் இல்லைங்களா, அந்த புகழ் மேல பசிதாகும், பதவி வெறி மேல பசிதாகும், அப்படியே சொல்லிட்டே போலாம். கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு நீதியின் மேல பசிதாக இருக்க வேண்டும். இதுவும் வந்து இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடின் அடிப்படையில வச்சுதான் பேசினாங்க. ஏசாயா 55:1-3, ஐசாயா சாப்டர் 55, 1-3. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களுமே வாருங்கள். நீங்கள் வந்து பணமும் விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? இது பணம் தர தேவையில்லைங்க இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்த நம்ம பெறணும்னாக்கா பணம் கொடுத்து தேவனுடைய கிருபையோ சத்தியத்தை வாங்கவே முடியாது. நம்ம கிட்ட தேவையானது அந்த குணம், தாகம் இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு தாகத்தை தீர்க்க எங்கெங்கயோ போறாங்க எல்லாரும், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இல்லைங்களா? பெங்களூர் எவ்வளவு ஒர்ஸ்ட் ஆயிட்டுக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதிகமா பார்ட்டி கல்ச்சர் இங்கதான் ஜாஸ்தியா இருக்குதுங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்காரு. கோவா அப்புறம் பெங்களூர் தான் அப்படி ஆயின்னு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துல கோவாவோட பீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆயினுங்குது இப்போ இல்லைங்களா? இப்போ பசங்க எந்த லெவல்ல போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியறது இல்லைங்க. ஸோ நம்ம பசங்களை வந்து நம்ம சத்தியத்தின் வழியில ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இல்லைனாக்கா வழி தப்பி போறதுக்கு அவ்வளோ வழி பெங்களூர்ல இருக்குதுங்க. எங்க தூரம் இல்லைங்க, நம்ம சுத்தி தான் எல்லாமே. இங்க இந்த ஏரியால இருந்து இப்படி இந்திரா நகர் போயிட்டு வர முடியாதுங்க, அவ்வளவு தவறுகள் இருக்குதுங்க இல்லைங்களா? பக்கத்திலே, நம்ம எங்க தூரம் கூட போக தேவையில்லை இல்லைங்களா? சோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கிறாங்க இப்போ. ஆனா சத்தியத்துக்கு என்னங்க தாகம் இல்லை. நமக்கு சத்தியத்தின் மேல தாகம் வேணும். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. பாத்தீங்களா? இப்போ அதுதான் செலவழிச்சு சத்தியத்துல இருக்கிறவங்களே இதுக்காக தான் செலவு பண்ணுங்கிறாங்க
இல்லைங்களா? ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம் முக்கியத்துவம்? யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரியும். யாரும் சொல்ல வேண்டியது இல்ல. தேவனோட வசனத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா இல்ல மத்த விஷயங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்றது இல்லைங்களா? கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடும்படி உங்களோட ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். பாத்தீங்களா? சோ இது மாம்சீகமான சாப்பாடை பத்தி அவர் பேசினார், ஆவிக்குரிய சாப்பாடை பத்தி பேசினுக்கிறாரு இல்லைங்களா? சோ தாகம் எப்படி இருக்கணும் தேவன் மேலனா, தாவீதை ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அருமையான வசனங்கள் இருக்குது தேவன் மேல. எவ்வளவு வாஞ்ச, எவ்வளவு பசி தாகம் வசனத்தின் மேல அப்படின்ட்டு. சங்கீதம் 42:1-2, சாம் சாப்டர் 42, 1 and 2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு எது மேல தாகம் இருக்குது யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? தேவன் மேல தாகம் இருக்குதா? மான்கள் எப்படி நீருடைய வாஞ்சிக்குதோ அந்த மாதிரின்றாரு. இப்போ மானுக்கு தண்ணி தாகம் அடிச்சுன்னா தண்ணி கிடைக்கிற வரைக்கும் அது போயினே இருக்குங்களாம் ஃபாஸ்டா. குடிக்கிற வரைக்கும் அது அடங்காது. இது அதோட சுபாவம். அததான் மானை வச்சு அவரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. அந்த மாதிரி தேவன் மேல நான் வாஞ்சையாக்குறேன்ட்டு. இப்போ நம்மளுக்கு எதன் மேல வாஞ்ச இல்லைங்களா? இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இல்ல நம்ம மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் பாத்தீங்கன்னாக்கா வெவ்வேறு வாஞ்சங்கள் இருக்குதுங்க. சபைக்கு வந்துட்டு வெளியே போயிட்டு என்னென்ன பண்றாங்கன்ட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா? வீட்டுக்கு வந்தா நான் சீரியல் மேல வாஞ்ச இருக்குதா, இல்ல மூவிஸ் மேல இருக்குதா இல்லைங்களா? வேற எதன் மேல இருக்குது யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ நம்ம சில விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட்காக பண்றோங்க, தவறு இல்லை. ஆனா அது மெயின் ஆயிடக்கூடாது நம்ம லைஃப்ல இல்லைங்களா? கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட்க்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது தப்பே இல்லைங்க. தேவன் பவுலே சொல்றாரு, எல்லாமே செய்ய எனக்கு அனுமதி இருக்குது, ஆனா எல்லாமே எனக்கு என்னங்க பெனிஃபிஷியலா இருக்காதுன்றாரு. அது பெனிஃபிட் இல்ல. எது பெனிஃபிட்டா இருக்குதோ அதுதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டும் மற்ற விஷயங்களும் ஆவிக்குரிய விஷயத்துக்கு பாதிப்பாகாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி பண்ண முடிஞ்சிச்சுனாக்கா ரியலா நம்ம கரெக்டான வழியில போயிட்டு இருக்கிறோம்ட்டு அந்த பேலன்ஸ் இருக்கணும். சரிங்களா? சில பேர் என்டர்டைன்மெண்ட்ல போயிட்டு தேவனோட விஷயத்துல வீக்கா இருப்பாங்க இல்லைங்களா? ஏதாவது ஒன்னதான் நம்ம என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் இது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சில டைம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் தேவனோட விஷயத்துல நம்ம வளர முடியும் இல்லைங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. முடிச்சிட்டீங்களா சிஸ்டர்? நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்திலே நிற்பேன். பாத்தீங்களா? எப்போ தேவன் முன்னாடி நான் நிற்பேன்றதுதான். அதாவது எப்போ சபை கூடுதல் பண்ணுவேன், தேவனோட சன்னதியில போவேன், இதே எண்ணமாகிறாரு பாருங்க அவரு. அதே மாதிரி சங்கீதம் 63:1 கூட இதேதான் சொல்றாரு. சாம் சாப்டர் 63:1. பாத்தீங்களா? அதிகாலை நம்ம எதை தேடுறோம் இல்லைங்களா? இப்ப அதிகாலை நிறைய பேர் எழுதிக்கிறது கூட இல்லைங்க. எந்திக்கிறதே சில பேர் 11 மணிக்கு மேலதான். இப்ப இருக்கிற நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் அதிகாலை எந்திக்கிறாங்களா இல்ல? ஏன்னா நைட்டெல்லாம் மொபைல் நோண்டின்னு இருந்தா எப்படி காலங்காத்தால எந்திரிக்க முடியும் இல்லைங்களா? மார்னிங் எந்திரிச்சு பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்றது இதெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுக்குது. இப்ப வர வர அப்படியே கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நைட் நம்ம கரெக்டா தூங்கினாதான் மார்னிங் எந்திரிச்சு நம்ம எதை வேணாலும் பண்ண முடியும். அதிகாலமே எதை தேடுறோம்? இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஏஞ்ச உடனே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன தாட் வருதோ அது மேலதான் நம்மளுக்கு ரொம்ப ஆசை இருக்குதுன்ட்டு. வெரி பிளெயின் அண்ட் சிம்பிள். அது ஏஞ்ச உடனே தேவனுக்கு ஜெபம் பண்ணணும் இல்ல பைபிள் படிக்கணும் அப்படின்ற தாட் வந்துச்சுன்னா கரெக்டான வழியில பயின்கிறோன்ட்டு. இல்ல ஏஞ்ச உடனே மொபைல் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பார்க்கலாம், ஃபேஸ்புக் சில பார்க்கலாம், யூடியூப் வீடியோ பார்க்கலாம்னா கண்டிப்பா தவறான வழியில தான் இருக்கிறோம் இன்னுமே இல்லைங்களா? இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. உண்மையிலதான் நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நிஜமா அப்படிதான் இருந்தாருங்க. உண்மை அதுதான், சும்மா சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு வாஞ்சவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ நம்ம லைஃப் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கிறோம் நம்ம. நீதிமொழிகள் 21:1. Proverbs 21:21.
நீதியையும் கிருபையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். என்ன அருமையான வசனம் பாத்தீங்களா? நீதியையும் கிருபையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். அப்படி நம்ம பின்பற்றலைனாக்கா கண்டடைய முடியாது. சிம்பிள். இப்ப எஸ்ரா இருந்தாருங்க இல்லைங்களா? அவர் என்ன பண்றாருனாக்கா டெடிகேட் பண்றாருங்க அவரோட லைஃப். நியாயப்பிரமாணத்தை ரொம்ப டீட்டெயிலா ஸ்டடி பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இவர் தான் வந்து பிரசங்கம் பண்ணி சொல்லணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு. இவர் படிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இவ்வளவு தவறு நம்ம பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தாடியெல்லாம் பிச்சுக்கிறாருங்க. அந்த மாதிரி வந்து அவர் பேசுறாரு இல்லைங்களா? தேவனோட சத்தியத்தை வந்து ரொம்ப ஆராயிறாருங்க. டைம் ரொம்ப இது பண்றாரு. அதனால அந்த இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துச்சு இல்லைங்களா? நான் ஏன்பா அதை பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம அவரும் வந்து நார்மலா இருந்திருந்தா இவ்வளவு எழுப்புதல் வந்திருக்காதுங்க இல்லைங்களா? நாங்க நீதியின் மேல பசிதாங்க. அதுதான் காரணம் இல்லைங்களா? 5வது இயேசு கிறிஸ்து சொல்றது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், Matthew chapter 5:7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பாத்தீங்களா எந்த அளவுக்கு இரக்கம் காட்டுறோம்? இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே மனசுல வச்சுன்னு நீ அன்னைக்கு அப்படி சொன்னதானே அப்படின்ட்டு அவங்கள பார்த்தா பேசாம இருக்கிறது இல்லைங்களா? கோபம் படுறது இல்லைங்களா? யாராவது கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணாம அப்படியே உதாசீனப்படுத்துறது, வயசான காலத்துல அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கிறது இல்லைங்களா? ஒருத்தர்கிட்ட பழகும் போதே நாங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட பழகுறது இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. இரக்க குணம் ரொம்ப அவசியம் கிறிஸ்தவர்களுக்கு. அதனாலதான் வேர்ல்டு ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்டானிட்டி மேல ஏன் மத்தவங்களுக்கு கொஞ்சம் மரியாதைனாக்கா மத்த விஷயத்துல எல்லாம் என்ன சொன்னாலும் இல்லைங்களா அவங்களாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வேர்ல்ட்ல நடந்துச்சுங்க. இப்ப இந்தியால கூட நம்ம பார்க்கும்போது எஜுகேஷன் சிஸ்டம்லயும் சரி, மற்ற விஷயத்துலயும் ஆர்ஃபனேஜ் கட்டுறதுலயும் சரி, இந்த சோஷியல் சர்வீஸ் பண்றதுலயும் சரி, கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பாலும் பண்ணுதுங்க இல்லைங்களா? ஏன்னா இதை மனசுல வந்து ஆழமா வச்சுக்கினாங்க, இருக்க நம்ம காட்டணும். இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா மதர் தெரசா கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இருக்கணுங்க இல்லைங்களா? நிறைய நம்ம வந்து சத்தியம் சொல்றது மட்டும் நம்மளுடைய வேலை கிடையாதுங்க. ட்ரூத்தை வந்து படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது இல்லைங்க. ஸோ ஃபாலோ பண்ணணும் சில விஷயங்களை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்ம இரக்கம் காட்டணும் இல்லைங்களா? 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து மற்றவங்க நம்மளுக்கு தவறு செய்யும் போது அவங்களுக்கு இரக்கம் காட்டுறது ஒண்ணு, இன்னொன்னு அவங்க கஷ்டப்படும் போது நம்ம அவங்களுக்கு போய் உதவி செய்யறது. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் செய்த நன்மைக்கு அவர் அவனுக்கு பாத்தீங்களா? தேவனே பலன் அளிப்பாருன்ற பிறகு என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் தேவனுக்கு நாங்க கொடுக்குறாருன்ட்டு தேவனே பலன் அளிப்பாரு. அதான் ஏசு சொல்றாரு இல்லைங்களா? இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து எனக்கு பண்ணதுதான். பழைய ஏற்பாடுல தேவனே டைரக்டா சொல்றாருங்க, மனுஷனே நான் உன்கிட்ட எதிர்பார்க்குது என்ன, நீ இரக்கத்தை வந்து சிநேகிக்கணும்ன்றாருங்க. லவ் டு பி மர்சின்றாரு. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு காட்டியிருக்கிறார், நியாயம் செய்து கிருபையை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே தவிர வேற எதை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாத்தீங்களா? கிருபையை சிநேகிங்க அப்படின்றாரு, இரக்கத்தை சிநேகிங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நம்ம வந்து நம்மளுக்கு பைபிள்ல எல்லா நாலேஜும் இருக்கலாங்க, என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு டேலண்ட் இருக்கலாம். ஆனா ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து போறோம்னாக்கா நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது இல்லைங்களா? அப்புறம் என்ன பேர் கொண்டி கிறிஸ்டியன் சொல்றதுல அர்த்தமே இல்லைங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சத்தியம் தெரியாதவங்களே எவ்வளவு மேலுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்க குணம் ஜாஸ்தி இருக்குதுங்க. இப்ப மற்ற மதத்துல கூட நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற நேச்சர் ஜாஸ்தி இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம தான் மற்றவங்களுக்கு என்னங்க எடுத்துக்காட்டா இருக்கணும் இதுல. அதனால்தான் கலாத்தியர்கள் தான் பவுல் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க ஏற்ற வேலையில, முக்கியமா வந்து சபையாருக்கும் பண்ணுங்க, ஆனா நன்மை செய்யறதுல வந்து நீங்க குறை இருக்கக்கூடாதுன்ட்டு. சங்கீதம் 41:1, சாம் சாப்டர் 41:1. பாத்தீங்களா? யாரு பாக்கியவானு? சிறுமைப்பட்டவர்கள யாரு வந்து கவனிக்கிறாங்களோ அவங்கதான் பாக்கியவானுங்க. வேற சிந்தனை செய்யறது இல்லைங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது தான் பாக்கியவான்ன்றாரு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். பாத்தீங்களா? எங்க தேவன் எதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு, கஷ்டத்துல வந்துட்டோமேன்ட்டு. மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாதாங்க தேவன் நம்மளுக்கும் இது பண்ணுவாருங்க இல்லைங்களா? நல்லா பண்ண நல்லா வச்சுன்னு இல்லைங்க. எத்தனை பேருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு வந்து
ஏற்ற வேலையில நம்ம துணையா நின்று இருக்கிறோம். அதை தான் தேவன் பாக்குறாரு இல்லைங்களா? இந்த இந்த உலகத்துல நம்ம என்ன சம்பாதிச்சோன்ட்டெல்லாம் அவருக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அதை வச்சுன்னு நம்ம தேவனுக்காக என்ன பண்ணோம்? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்பட்டு நடந்திருக்கிறோமா? இதைதான் வந்து தேவன் பாக்குறாருங்க. இன்னொரு தீர்க்கதரிசி மூலியமா கூட சொல்றாரு. ஓசை 6:6லங்க. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பாத்தீங்களா, நான் விரும்புறது என்ன? தகன பலி அல்ல, இரக்கத்தை தான் விரும்புறேன் அப்படின்றாரு. நீங்க கொடுக்குற காணிகெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்ன தேவை? இரக்க தேவை. அதை தான் நான் விரும்புறேன் அப்படின்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பைபிள்ல ஒபதியா அப்படின்ட்டு இருக்கிறாருங்க. இவர் என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட 100 தீர்க்கதரிசிங்களை மேல ஒரு குகலை ஒழிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த ஊர்ல ஆகாப் ராஜா இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் சாவடிச்சுன்னு வராங்க. உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் சாவடிக்கிறாருங்க, ஜெசபெல் அப்படின்றவங்க கூட சேர்ந்து. ஓகே, அப்ப இவர் என்ன பண்றாரு? இவருக்கு ஆபத்து இருக்குது ஆல்ரெடி. இவர் தான் இந்த மாதிரி காப்பாத்தணும்னு சொன்னாங்க தெரிஞ்சாக்கா அவரையும் கொன்னுடுவாங்க. ஆனாலும் தேவனுடைய தீர்க்கதரிசியை நம்ம காப்பாற்றணும், இறக்க காட்டணும், இந்த சமயத்துல தான் நம்ம கூட நிக்கணும்ட்டு அவர் என்ன பண்றாரு? போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. மற்றவங்களுக்கு இறக்க காட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கணும். அந்த விஷயத்துல ஒபதியா வந்து ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? 6வது விஷயம் இயேசு சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேத்யூ சாப்டர் 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாத்தீங்களா, தேவனை அப்பதான் பார்க்க முடியும்ட்டாரு இல்லைங்களா? தேவனை தரிசிக்கணும்னாக்கா நம்மளுக்கு சுத்தமான இதயம் வேணும். இதுவும் நம்ம பார்க்கும்போது இயேசு பழைய ஏற்பாடை தான் ரிஃப்ளெக்ட் பண்றாருங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கும்போது அந்த அதிகாரமே என்னன்னாக்கா, யார் வந்து பரலோகத்துக்கு போவா அப்படின்ட்டு. சரிங்களா? யார் பரலோகத்துக்கு போவான்னும் போது இதயத்துல சுத்தம் இருக்கணும். அந்த மாதிரி மனிதர்கள் தான் போவாங்க. அந்த லிஸ்டே கொடுக்குறாரு, இவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 3-4. சாம் சாப்டர் 24:3-4. கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து. பாத்தீங்களா, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைகள்ல சுத்தம், இதயத்துல வந்து எந்த ஒரு மாசம் இருக்கக்கூடாது. அப்புறம் தன் ஆத்துமாவை வீணுக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறார். பாத்தீங்களா, இப்படி சொல்லிட்டே போறாரு லிஸ்ட். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதயத்துல சுத்தம், இதயத்துல எந்த ஒரு மாசு இருக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த விகப்பம் இல்லாம, எந்த ஒரு கபடம் இல்லாம மத்தவங்கள்ட்ட தூய்மையான அன்போட நம்ம வந்து பழகணும். அது மெயின். அப்படி இல்லைனாக்கா பரலோகத்துக்கு போக முடியாதுன்ட்டு இதை அடிப்படையா வச்சுதான் இயேசு அங்க பேசுறாருங்க. இதயத்துல யாருக்கிட்ட சுத்தம் இருக்குதோ அவங்க தான் தேவனை பார்க்க முடியான்ட்டாரு இல்லைங்களா? இப்ப சாமியல் தீர்க்கதரிசி இருக்கிறாருங்க. அப்போ ஜனங்க வந்து ஒரு டைம்ல என்ன ஆகுதுனாக்கா, ஒரு மாதிரி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஏதாவது குற்றம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஒருத்தர் கூட வந்து அவர் மேல எந்த தப்பும் சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டாருங்க சாவர வரைக்கும். அவர் தீர்க்கதரிசியா இருந்து சாவர வரைக்கும் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே ஊழியத்துக்கு விட்டுறாங்க ஆலயத்துல. அப்பத்துல இருந்து அவர் சாவர வரைக்கும் அவர் மேல ஒரு குற்றம் கூட காணப்படவில்லை அவரோட லைஃப்ல. he was a man of integrity இல்லைங்களா? சோ நம்ம இதயம் வந்து சுத்தமா இருந்துச்சுன்னா 4 பேர் நம்மளை நம்புவாங்க. தேவன் மட்டும் இல்லைங்க, ஜனங்களே நம்மள வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு, இவர்கிட்ட எந்த ஒரு தப்பும் இல்லை, இவரை நம்பலாம் அப்படின்ற அந்த தாட் வரங்க இல்லைங்களா? ஒரு தடவை நம்ம வந்து சொன்ன வார்த்தைக்கு ஏற்றபடி நடக்கல, நம்ம கிட்ட வந்து வேற மாதிரி மைண்ட் இருக்குதுன்னு சொன்னா யாரும் நம்மள நம்ப மாட்டாருங்க. ஒரு தடவை அந்த ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் இல்லைங்களா? அந்த சாமியல் கிட்ட சாவர வரைக்கும் என்ன இருந்துச்சுங்க, அவர்கிட்ட ஒரு விஷயம் கூட நெகட்டிவான விஷயமே இல்லை, ஜனங்களால ஒண்ணுமே காட்ட முடியல இல்லைங்களா? ஸோ இதான் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு பாக்குறோங்க. 7வது இயேசு கிறிஸ்து சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். மேத்யூ சாப்டர் 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். பாத்தீங்களா, சமாதானம் யார் பண்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர். சண்டை இழுக்கிறவங்க கிடையாது இல்லைங்களா? ஒரு சண்டையான சூழ்நிலைனா கூட நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, சமாதானம் வர மாதிரி பண்ணிடணும். இதுதான் தேவனுடைய புத்திரர்கள் பண்ண வேண்டிய விஷயம் இல்லைங்களா? நம்மளால வந்து ஒருத்தரோட லைஃப்ல சமாதானம் எழுந்துட்டாங்கன்ற சூழ்நிலை வரக்கூடாது. அது எந்த விதத்துல ஆனாலும் சரிங்க. ரூடா நம்ம அவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்துல சரி, இல்லை அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதா சரி இல்லைங்களா?
நம்ம தேவையில்லாத அவங்க லைஃப்ல இன்டர்வியூ பண்ணி சம்மந்தம் இல்லாம அவங்க லைஃப்ல வந்து பிரச்சனையை வர வைக்கிறதா சரி இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க இல்லைங்களா. நம்மளால மத்தவங்களுக்கு சமாதானம் வரணுமே தவிர பிரச்சனை வரக்கூடாது. சமாதானம் இழக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது. எப்போ நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறோமோ அப்பதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்களா. சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப கேரக்டர் அவசியம் இல்லைங்களா. கோவம் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல சமாதானத்தை வர வைக்க முடியாது இல்லைங்களா. இப்போ வீட்டுல கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கனாக்கா ஒருத்தர் கோவக்காரா இருந்தா ஒருத்தவங்க தாழ்மையா இருந்தா அந்த இடத்துல சமாதானம் வந்துடும். 2 பேருமே ஷார்ட் டெம்பரா இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. இதான் வந்து நம்ம பாக்குறோம். சங்கீதம் 34:14 சாம் சாப்டர் 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து பாத்தீங்களா. சமாதானத்தை தேடி அதையே தொடர்ந்து கொள்னாக்கா அதையே பண்ணு. எப்பவுமே சமாதானத்தை தேடு, சமாதானத்தையே பண்ணு, சமாதானத்தை கண்டினியூ பண்ணு லைஃப் ஃபுல்லா அப்படின்னு இல்லைங்களா. சோ இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாருனாக்கா ஒருத்தர் ஒரு கணத்துல அறைந்தா மறு கணத்தை காட்டுன்றது என்னன்னாங்க சமாதானத்தை வர வைக்கிற விஷயம் தான் இல்லைங்களா. ஆனா இப்போ அந்த மாதிரி கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு சொல்றவங்களே சமாதானம் பண்றது இல்லைங்க இல்லைங்களா. அமெரிக்கான்ற ஒரு கண்ட்ரி இருக்குது, கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு பேருக்கு தாங்க இல்லைங்களா. ஆனா எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் கொஞ்சம் குரோ ஆகுதோ அந்த கண்ட்ரியில போய் நாசம் பண்ணி அந்த ஊர்ல சமாதானம் இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு சொல்ற ஒரு கண்ட்ரி பண்ற வேலைங்க பாருங்க இல்லைங்களா. ஆனா அந்த ஊருக்கு யாரெல்லாம் பிரசிடென்டா வருவாங்களோ அவங்க எல்லாரும் பைபிள் மேல ஆணையிட்டு தான் வருது. ஆனா சமாதானம் பண்றது இல்ல இல்லைங்களா பாருங்க. சோ இது வந்து தேவனுக்கு அருவருப்பான விஷயம் இல்லைங்களா. சமாதானத்தை ஏற்படுத்துறவங்களா தான் நம்ம இருக்கணும். நீதிமொழிகள் 12:20 தீமையை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் கபடம் உண்டு, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கோ சந்தோஷம் உண்டு. சமாதானம் பண்ற ஆலோசனைக்காரருக்கு தாங்க சந்தோஷம். இப்போ நம்ம 2 பேருக்கு பிரச்சனை, நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி 2 பேரும் சேர்த்து வச்சோம்னா அங்க என்ன அங்க சந்தோஷம் இருக்கும். 2 பேரை பிரிச்சு விட்டு வந்துட்டோம்னாக்கா அங்க எங்க சந்தோஷம் இருக்குங்க இல்லைங்களா. தேவன் நிச்சயமா வந்து கேட்பாரு நம்மள கேள்வி. எப்பவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம சேர்த்து வைக்கதான் பார்க்கணுமே தவிர பிரிக்க வச்சு ஒருத்தர் சமாதானத்தை வந்து அந்த குடும்பத்துல இருந்து கொலைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கவே கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஜெகரியா 8:16 ஜெகரியா சாப்டர் 8:16 கூட தேவன் வந்து டைரக்டா சொல்றாங்க இஸ்ரேல் ஜனத்துக்கு இந்த விஷயத்த. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் தன் தன் தோழனோட உண்மையை பேசுங்க. பாத்தீங்களா, தேவனுடைய கட்டளை நீ என்ன பண்ணும், ஒருத்தரோட ஒருத்தர் உண்மையா பேசுங்கன்றாரு இல்லைங்களா. இது இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சத்தியம் பேசினாலே அங்கவே சமாதானம் இருக்காங்க. நீங்க வந்து மூடி மறைச்சு அவங்க மனசை திருப்தி பார்த்துன்னு ஏதோ பொய் சொல்றதோ இல்லைனாக்கா சும்மா அவங்க கிட்ட ஏதோ ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பொய் பேசி அவங்கள்ட்ட பொய்யா நடந்துனா நிச்சயமா சமாதானம் இருக்காது. உண்மையா இருந்துட்டோம்னா சமாதானம் தான் அந்த இடத்துல. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் தக்கதாக நியாயம் தீருங்கள். பாத்தீங்களா, உங்க வாசல்ல என்னன்னா சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் தக்கதாக நீங்க நியாயம் செய்யணும்ன்றாரு சரிங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அபிகர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா சமாதானத்தை கொண்டு வந்தாரு இல்லைங்களா. ரொம்ப கோவம் வந்துச்சுங்க தாவீதுக்கு. போய் அவரை சாவடிச்சணும்னு பாக்குறாரு அந்த நாபால்ன்றவரை. இந்த அம்மா பண்ண விஷயம்தான் அங்க சமாதானத்தை கொண்டு வந்துச்சு. அப்போ தாவீது சொல்றாரு, நல்ல வேலைக்கு நீ என்கிட்ட வந்து பேசின, இல்லைன்னா நான் இத்தனை பேரை வந்து சாவடிச்சுட்டு இவ்வளவு ரத்தக்கரை என் கையில வந்துட்டு இருக்குமே அப்படின்ட்டு சரிங்களா. சோ தேவனோட விஷயத்துல நம்ம சமாதானத்தை கொண்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அந்த கான்ஃபிளிக்ட் வந்து கம்மியாயிடும் சரிங்களா. எல்லார்கிட்டயும் நம்ம வந்து அன்போட பழகலாம். நம்ம முரண்பாடு வந்தா கூட இல்லைங்களா, நம்ம சமாதானமா இருந்தோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கே நம்ம கிட்ட பேசணுன்ற எண்ணம் வரும் ஓகேங்களா. சோ அந்த சமாதானம் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கும்படி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஆமென்.